வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். ஏத்தன்ஸ் ஆஃப் த சவுத்னு அழைக்கப்படுற நாஷ்வில் நகரத்துக்கு தான் நாங்க போயிருந்தோம். நாஷ்வில்ல எந்த ரெஸ்டாரண்ட்ல நல்ல சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் 615 சட்னியை சொல்லியிருந்தாங்க. நாஷ்வில் எங்களோட கடைசி ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம். 2 முறை வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணல, வேற ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணியிருந்தோம். சரி, மக்கள் சொல்றாங்களேன்னு போய் ட்ரை பண்ணலான்னு போனோம். ஆம்பியன்ஸ் வந்து பக்காவா இருந்தது. மிக முக்கியமா தமிழ்நாட்டோட குறியீடுகள் நிறைய இருந்தது. மெட்ராஸ் சட்னி அவென்யூ அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. சங்ககால பெரும்புலவர் கணியன் பூங்குன்றனார் அவர்களோட வைர வரிகளான யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. அது கீழே உலக வரைபடம் இருந்தது. நீங்க எந்த ஸ்டேட் சிட்டிலேருந்து வரீங்கப்பா அங்கே டேக் பண்ணுங்க அப்படின்னு இருந்தது. ஒகாயா கொலம்பஸை தேடி பார்த்தா காணவே காணும். ஆனால் அவ்வளோ மக்கள் அதை வந்து டேக் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நம்ம மக்கள் நிறையா மக்கள் அங்கேருந்து வந்து இங்கே சாப்பிட்ருக்காங்கன்னு தெரிஞ்சுது. இங்கே பஃபே ரொம்ப ஃபேமஸ். ஆனால் வீக்கெண்ட் மட்டும்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லஞ்சுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கால் பண்ணி கேட்டுங்க. ப்ளஸ் ஸ்பெஷல் அக்கேஷனுக்கும் இங்கே பஃபே வந்து பண்ணுறாங்க. ஏன்னா நான் ரிவ்யூவில் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பஃபே. நிறைய பேர் சொன்னது பஃபே சாப்பிட்டுக்கிட்டே இங்கே லைவ் மியூசிக் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் நாஷ்வில் அப்படின்னு சொல்லும் போதே என்ன ரெஃபர் பண்ணுவாங்கன்னா மியூசிக் சிட்டின்னு. முதல் எஃப்எம் இங்கே ப்ராட்காஸ்ட் ஆகும்போது அதை மியூசிக் சிட்டின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. இங்கே லைவ் மியூசிக் பண்ணுறதுக்குன்னே சென்னை டாக்கீஸ்னு ஒரு அருமையான ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே கேட்டுக்கிட்டே பஃபே சாப்பிட்றது சூப்பராக இருக்கும்னு நிறைய பேர் ரிவ்யூவில் சொல்லியிருந்தாங்க. வாசல்லே செல்ஃப் ஆர்டரிங் கியாஸ்க் வச்சுருக்காங்க. நமக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கலாம். நிறைய மெனுஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா மெனு தான் இருக்கும். மிக முக்கியமாக நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் எல்லாமே வந்து இங்கே பார்க்க முடியும். பக்கத்திலே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே யார் லைவ் மியூசிக் என்ன பண்ண போறாங்கிற முழு டீடைல்ஸ் இருக்கும். இவர் தான் வந்து இந்த அருமையான ஒரு ரெஸ்டாரண்டோட ஓனர் நிருப் பிரபாகர் அவர்கள். நம்ம சேனல் சார்பா அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்க. குட்டி போட்ட பூனை ஆட்டம் அங்கேயும் இங்கேயும் ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான். யாரா அது முரட்டு ஆளா ஓடிட்டு இருக்கான், யாரா அந்த பையன் போய் பார்த்தா நான் தான் அந்த பையன். ரோபோ. ஆமாங்க, இங்க ரோபோ வச்சு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தோத்த மேட்சோட லைவும் அங்க ஓடிட்டு இருந்தது. ஆர்த்தி, ரெஸ்டாரண்ட் சூப்பரா இருக்குல்ல? ஆமா, செம்மையா இருக்கு. ரோபோ தான் சர்வ் பண்ணுது. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்டாரண்ட். சுகோதனா வாங்கியிருக்கோம். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் முடியும். ஆமாம். லஸ்ஸி எப்படி இருக்கு? லஸ்ஸி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் எனக்கு இந்த ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது, அது மட்டும் இருக்குது. ஓ, ஏலக்காய் போட்டுருக்காங்க. இங்கே தமிழ் பாட்டு கேட்டுக்கிட்டே சாப்பிட்றதுல ஒரு பேரானந்தம் தான். நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே தமிழ்நாட்டு தமிழ் கல்ச்சர் இந்தியன் கல்ச்சரோட குறியீடுகள் வந்து நிறைய வந்து உங்களால் பார்க்க முடியும். அதே போல் வந்து சர்வ் பண்ணுறவங்க ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு தேவையான ஃபுட்டை ஆர்டர் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து கொத்து புரோட்டாவும் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் லஸ்ஸி டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே கிச்சனில் இருந்தாங்க. அவங்க எல்லாரோடையும் ஒரு சூப்பராக ஃபோட்டோ எடுத்து நாங்கள் கிளம்பியாச்சு.